கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம், யோசேப்பின் சகோதரர்கள் வந்தாங்கன்ற சமாச்சாரம் பார்வோனுடைய அரண்மனையில் பிரசித்தமானப்போ பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதி ஏற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்று ஆதியாகமம் 45:16 வரை உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களுடைய செய்தியும் எகிப்து தேசத்தில் வேகமாக பரவுச்சு. யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்திருக்கிறதா பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. பார்வோனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் முன்பா யோசேப்பு வச்சிருந்த நல்ல சாட்சியின் காரணமாக அவங்க யாவருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. உடனே பார்வோன் யோசேப்பை வரவழைச்சி அன்பான வார்த்தைகளால் அவனை உற்சாகப்படுத்தினான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எகிப்துக்கு வந்துடுமா அழைக்கிறான். அதை உறுதிப்படுத்துகிற விதமாக பார்வோன் தன்னுடைய பங்குக்கு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறான். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை எகிப்துக்கு அழைக்கணும்னா அவன் பார்வோன்கிட்ட அனுமதி பெறணும். ஆனால் எதிர்பாராத விதமாக பார்வோன் அழைப்பு அதிகாரப்பூர்வமானதாக இப்போ அமைஞ்சுது. யோசேப்பு தன்னுடைய அன்பான தந்தைக்கு மிகவும் சிறப்பான அன்பு பரிசை கொடுத்து அனுப்பினான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த பரிசும் பெருசாக இல்லை. பல ஆண்டுகள் கடந்துருச்சு. அவன் உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை விட எந்த பரிசு யாக்கோபுக்கு விலையேற பெற்றதாக இருக்க முடியும்? ஆனால் யோசேப்பு தன்னுடைய தந்தையை தான் எப்பொழுதும் அதிகமாக நேசிச்சிருக்கிறேன்றதை தெரிவிக்க விரும்பினான். யாக்கோபின் குமாரர்களுக்கு எகிப்துக்கான 2வது பயணம் எதிர்பாராத முடிவுகளை கொடுத்துச்சு. எகிப்துக்கு செல்லணுன்னாலே அவங்களுக்கு பயமான ஒன்றா இருக்கும். ஆனால் இப்போ நடந்த அதிசயத்தால் அது ஆச்சரியமான பயணமாக அமைஞ்சுது. இறந்து விட்டதாக கருதப்பட்ட சகோதரன் எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த நபர். தம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிக அழகாக செஞ்ச சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி யோசேப்பு எளிமையாக ஆனால் வல்லமையோடு எடுத்து சொல்கிறான். யோசேப்பு சொன்னது சரிதான். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நேர்த்தியாக நடத்தி இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலா எகிப்தில் நடந்த அதிசயங்கள் யோசேப்புக்கு இருக்கக்கூடிய மகிமை கர்த்தர் மீது புதிய நம்பிக்கையை அவங்களிடத்துல பிறக்க செஞ்சுது. கானானுக்கு திரும்பி வந்த யோசேப்பின் சகோதரர்கள் தங்களுடைய தந்தை கிட்ட நடந்த எல்லாவற்றையுமே வெளிப்படுத்தினப்போ அவங்களால உற்சாகத்தை அடக்கி கொள்ளவே முடியல. யோசேப்பு மன்னிச்சது போல யாக்கோபும் மன்னிப்பார்னு நம்பிக்கையில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதா அவங்க விவரித்தாங்க. அதில் முக்கியமாக எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க யோசேப்புக்கு செஞ்ச துரோகத்தை மறைக்காமல் தங்களுடைய பயங்கரமான பாவத்தையும் நிச்சயம் ஒப்புக்கொண்டிருக்கணும். யோசேப்பின் சகோதரர்கள் வாழ்க்கையில் எத்தனை அழகான மாற்றம் நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லைன்னு 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு தன்னுடைய மகன்கள் சொன்னதை புரிஞ்சு கொள்றதுலேயும் ஏற்றுக்கொள்றதுலேயும் சில சிரமங்கள் இருந்ததை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க முழு கதையையும் மெதுவாக சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஆமாம், யாக்கோபு இப்போ வயது மூப்புனால் புரிஞ்சு கொள்றதுக்கு சிரமப்பட்டான். இது ஒரு நடக்க முடியாத அதிசயம் போல இருக்குது. ஆனால் யோசேப்பு அவருக்கு அனுப்பிய பரிசுகள் இவங்க உண்மையை தான் பேசுகிறாங்கன்றத சொல்லக்கூடிய ஆதாரங்களாக இருந்துச்சு. கடைசியில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறத அவன் புரிஞ்சு கொண்டப்போ அவன் ஆவி புத்துயிர் பெற்றுச்சு. முடியாததை தேவனால் மட்டுமே செஞ்சிருக்க முடியும். ஆமாம், தன்னுடைய சந்ததிகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதா வாக்களித்த இந்த கர்த்தர் மறுபடியும் தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. தான் அதிகமாக நேசித்த மகனை திரும்பவும் பார்ப்பேன்ற நிலை வந்ததும் எல்லையில்லா ஆனந்தம் உள்ளத்தில் ஊற்றெடுத்துச்சு. எகிப்துக்கு பயணப்பட எந்த சிரமத்தையும் இஸ்ரவேல் எடுக்க ஆயத்தமானான். பஞ்சத்தில் இருந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் அவனுடைய மனசில் முதன்மையாக இல்லை. எகிப்தில் ஆடம்பரமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்ற எண்ணமும் அவனுடைய இருதயத்தில் இல்லை.
இஸ்ரவேலுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீண்ட காலமாக மரிச்சு போயிட்டான்னு நினச்ச தன்னுடைய அன்பு மகனை உயிரோட பார்க்க போகிறது தான் அவனுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. தன்னுடைய அருமை மகனை மீண்டும் பார்க்கணுன்ற எண்ணம் இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வந்துச்சு. பிரியமானவர்களே, புத்துயிர்ன்ற வார்த்தை உண்மையிலேயே பொருத்தமான வார்த்தை தான். யோசேப்பு கொல்லப்பட்டதா சொல்லி அவனுடைய மகன்கள் அவனை ஏமாற்றினப்போ அவனுடைய மனசில் ஏற்பட்ட துயரத்தினால அவனுடைய ஆவி செத்து போயிருந்துச்சு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற செய்தி புத்துயிர் தந்துச்சு. அன்புக்கு எப்பொழுதுமே வல்லமை உண்டு. அதை இவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். உண்மையான அன்பு என்னைக்கும் மறிக்காதுன்றத யோசேப்பு மற்றும் யாக்கோபின் வாழ்க்கை நமக்கு போதிக்குது. அன்பு அழியாதது, அன்பு மிகுந்த வல்லமையானது. அதனால் எல்லாவற்றையுமே செய்ய முடியும். யோசேப்பு கிட்ட இருந்தது உண்மையான அன்பு. அந்த அன்பு தான் அவனை மீண்டுமா தந்தை கிட்ட இணைச்சிது. நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாம் போலியான அன்பும் மாம்சத்தின் அன்பும் தான். அவைகளால் எந்த வல்லமையான காரியத்தையும் நடப்பிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் நம்மளை உயிர்ப்பித்து இருக்குது. அதுதான் நம்மளை மீண்டுமா பிதாவை சந்திக்க வச்சிருக்குது. அதனால் அகாப்பே அன்பாகிய தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள தேவனோடு இணைஞ்சிருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.